ஸ்டேஷ்னரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து ஒரு அப்சரா டிசைனர் கிட் ஒன்று, அண்ட் தென் இந்த நோட் புக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 4 லைன்ஸ் நோட் அண்ட் கிளாஸ்மேட்டோடைய அந்த இது வந்து ரூல்டு அது ஒன்று. அண்ட் தென் இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ரூல்டு 48 ஷீட்ஸ் அது இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு கிளாஸ்மேட்டோடைய ட்ராயிங் புக் ஒன்று. அண்ட் தென் இந்த பார்பி பவுச்சில் வந்து ப்ரஷ் பென்ஸ் அண்ட் தென் அது ஒரு ட்ராயிங் பாக்ஸ். நெக்ஸ்ட் இது என்னோட ஃபேவரட் பென் அண்ட் மை ஃபேவரட் கேமலின் கலர் பென்சில்ஸ். இது கூடவே வந்து இந்த அப்சராவுடைய மேஜிக் எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில்ஸ். அண்ட் தென் இதில் வந்து என்னோடைய அதர் ட்ராயிங்க்கு என்னென்னலாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ட்ராயிங் கிட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் அப்சராவுடைய ப்ரீமியம் 8 கலர் பென்சில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் தென் அப்சராவுடைய 12 ஆயில் பேஸ்ட் கலர். நெக்ஸ்ட்டு 16 பாக்ஸ் crayons. இதில் வந்து 16 ஷேட்ஸ் இருக்கும், ஸ்மூத் அண்ட் பிரைட் கலர்ஸ். அண்ட் தென் வந்து இதில் ஒரு ட்ராயிங் நோட்புக் லாஸ்ட்டில். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன். அது உள்ள வந்து எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ட்ராயிங் நோட்புக்ஸ் இருக்கு. ட்ராயிங் இதில் வந்து எவ்வளோனா இது வந்து ஒரு 35 rupees. அதில் வந்து 24 pages இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் புக் மாதிரி. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த 4 லைன்ஸ் நோட் புக் அதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து கிளாஸ்மேட்டுடைய நான் சொன்னலாம் 1 லைன் ரூல்டு நோட் புக். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரூல்டு ஷீட்ஸ் 48 pages இருக்கும். ரூல்டு 48 ஷீட்ஸ். இது வந்து 35 rupees நம்மளுக்கு கிடைக்கும். இதே அப்படியே ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ்மேட்டுடைய இந்த ட்ராயிங் புக் ஒன்று. இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது நான் என்னென்னலாம் வரைஞ்சிருக்கேன்றது இப்போ நான் காட்டுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கிருஷ்ணா வரைஞ்சிருக்கேன். அண்ட் தென் வந்து ஒரு கேர்ள் பின்னாடி நிற்கிற மாதிரி, கூடவே வந்து நேச்சரை பற்றி வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து அண்ட் தென் வந்து டூடல் பண்ணுறதுக்கு இல்லை, டூடலே இப்படி ஆக்கிட்டேன். இதெல்லாம் விட்டுருங்க, இதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக இந்த போக்கிமான் தான் வரைஞ்சிருக்கேன். பிக்காச்சு போக்கிமான் வரைவேன். இதை இப்போ அதே மாதிரி சென்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பார்பி பவுச் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் மேக்ஸிமம் ப்ரஷ் பென்ஸ் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், கலர்ஸாக அப்படியே பழையபடி அதுலேயே போட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் அந்த ட்ராயிங் பாக்ஸு, அது வந்து நான் சரவணா ஸ்டோரில் வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கேன். இப்போ அதுலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம உள்ளே வந்து ஒரு அப்சரா பென்சில் ஒன்று, அண்ட் தென் டாம்ஸோடைய 2 HP பென்சில், அண்ட் தென் அதே அப்சராவுடைய ஒரு பார்பி பென்சில், அண்ட் தென் ஆவியோடைய ஒரு ஸ்கேல் இருக்குது. அண்ட் தென் வந்து அதோட இரேசர் இருக்குது. அது நட்ராஜோட இரேசர், அது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு. அண்ட் தென் இந்த அப்சராவுடைய ஷார்ப்னர். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு CD பென்னும், அண்ட் தென் கூடவே ஒரு யூலோ ஃப்ளாரியோடைய யூலோ பிளாக் ஜெல் பென்
இது இருக்குது. இது அப்படியே அதே இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே அவுட்டர் லைனில் அது ஒன்று எடுத்து காட்டுறேன். இது வந்து சரி ஓகே, அதை அப்படியே வச்சிடலாம். அண்ட் தென் அந்த எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஏன்னா இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும் கூகுளில். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட்டு இந்த கலர் பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்து அதை காட்டுறேன். இப்போ வந்து இதில் ஒரு ஃப்ரீ ஷார்ப்னர் ஒன்று வரும். அது கூட ப்ரீமியம் ட்ரையாங்கிள் கலர் பென்சில்ஸ் கான்ஸ்டன்ஸ் 3 ஸ்பெஷல் கலர்ஸ். அதில் வந்து நியான் பிங்க், நியான் வயலட் அண்ட் கோல்டு 3 கலர்ஸ். இப்போ நான் சொன்னேன் லாஸ்ட்டாக இந்த ட்ராவல் த வேர்ல்ட் பவுச்சில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, அந்த மேஜிக் அந்த அப்சரா கிட்டில் வந்து தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அதில் இருந்து ஒரு பென்சிலும் ஒரு இரேசரும் எடுத்துட்டேன். தான் அதில் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு பென்சில் ஒன்று இருந்துச்சு, அதுவும் இதில் தான் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நெக்ஸ்ட் அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபெவிகம்மோட இந்த கம் ஒன்று இல்லை, நான் 2 வச்சுருந்தேன். அது நான் வந்து கீழே போட்டிருந்தேன். வச்சு இது ஒன்று. அண்ட் தென் இந்த செல்லோ டேப் ஒன்று யூஸ் ஆகுது சொல்லிட்டு அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து அதே அப்சராவுடைய இரேசர்ஸ் 2 வச்சு 3 கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் வந்து ஒரு இரேசர் மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த 2 இரேசர்ஸ் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் தென் அதோட டாப் இரேசர் இதுவும் அந்த ட்ராயிங் கிட்டில் தான் வந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து இந்த ட்ராயிங் கிட்டில் வந்துச்சு. இந்த சைடு வைக்கிறதுலாம் அந்த ட்ராயிங் கிட்டில் வந்தது. இதெல்லாம் நான் வந்து வீட்டிலே வச்சுருந்தேன், வாங்கி வச்சுருந்தது. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல இன்னொரு ஃபெவிகம்மு, அதுதான் இது. மொத்தம் 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் வாங்கினேன். ஒன்று வந்து லெமன்னு அண்ட் தென் இன்னொன்று வந்து கோலன். உங்களுக்கு தெரியல, கிளாராக இருக்கும். நீங்கள் நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அந்த அப்சரா கிட்டில் தான் வச்சு ட்ராயிங் பென்சில்ஸ் அப்சராவுடைய இது. இதில் 2B 4B 6B இதில் மொத்தம் 3 பென்சில்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த டெடி அப் ஷார்ப்னர் இதுவும் வந்து அப்சராவில் வச்சு நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். வந்து தப்பாக வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஒரு நார்மலான பென் தான், ஃப்ளாரியோடைய கிளிக் பென். அது பிளாக் கலரில். இது நெக்ஸ்ட் வந்து நட்ராஜோடைய ப்ளூ பென். இதுவும் பால் தான். அதுக்காச்சும் யூஸ் ஆகும் தான் வச்சுருக்கேன். பிளாக் எனக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் நான் சொன்னலாம் அந்த மேஜிக் கிட்டில் வந்து பென்சில் இது. ஆனால் இந்த வீட்டிலே வச்சுருந்தேன். இந்த இரேசர் டாப் இருக்கிறதுனால இதை வந்து எப்படியே வச்சுருந்தேன் இந்த சைடு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேப்ரிக் கேஸ்டல் மார்க்கர் ஒன்று, ஒயிட் போர்ட் மார்க்கர் அவுட்லைனுக்கு. இது வந்து நான் புதுசாக வாங்கினேன். இது கூடவே வாங்கினதுனால இது இங்கே வச்சுருவேன். இது வந்து நான் வீட்டிலே வச்சுருந்தேன் அப்சரா ஸ்கேல் ஒன்று. ஸோ அந்த இது 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அதை வந்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஸ்டேப்லர் நான் வீட்டிலே வச்சுருந்தேன். புது ஸ்டேப்லர் தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ வந்து இதனால இதே சைடில் வச்சுருவேன். இதெல்லாம் நான் வீட்டில் வாங்கினது, வீட்டிலே வச்சுருந்துருது. அதனால வந்து இது புதுசாக இப்போ நான் வாங்குறது இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி இதை ரீஅரேஞ்ச் ஃபஸ்ட்லேருந்து இப்போ நம்ம இந்த பவுச்சில் வந்து நம்ம பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படியே அப்படி ஓரமாக வச்சுருவேன்.
இப்போ வந்து இதுதான் என்னோட வந்து ட்ராயிங் திங்ஸு. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இது அப்சராவுடைய ட்ராயிங் கிட், டிசைனர்ஸ் கிட்டு. இதில் வந்து ஒரு அப்சரா ட்ராயிங் நோட் புக் அண்ட் அப்சராவுடைய ப்ரீமியம் 8 கலர் பென்சில்ஸ், அதே அப்சராவுடைய 12 ஆயில் பேஸ்ட் கலர்ஸ், அதே மாதிரி 12 வாக்ஸ் கிரேயான்ஸ் அப்சராவுடையது, இவாவுடைய இந்த 4 lines நோட் புக் ஒன்று, அண்ட் தென் கிளாஸ்மேட்டோடைய இந்த நோட் புக் ஒன்று, அண்ட் தென் ரூல்டு ஷீட்ஸு 48 ஷீட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ்மேட்டோடைய ட்ராயிங் புக் ஒன்று, அண்ட் தென் பால்பி பவுச்சில் ப்ரஷ் பென்ஸு, அண்ட் தென் இந்த ட்ராயிங் பாக்ஸ் ஒன்று, இந்த கூடவே என்னோடய ஃபேவரட் பென்னு, அண்ட் தென் என்னோடய ஃபேவரட்டான இந்த ப்ரீமியம் ட்ரையாங்குலர் கலர் பென்சில்ஸ் ஒன்று, அதில் வந்து ஃப்ரீ ஷார்ப்னர் ஒன்று, அண்ட் தென் 3 வந்து ஸ்பெஷல் கலர்ஸ், அண்ட் தென் மை ட்ராயிங் திங்ஸ் பேக் ஒன்று. இது வந்து நான் பெருசாக இருக்கிறதுனால பேக்குன்னு பிரிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வைக்கலான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ பாய் காய்ஸ், ஈஷ் கியூ ஆல். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால என்னோடய கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நானும் நம்பி தான் இந்த வீடியோவை போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். பாய்.